கூட அவர் பேசும்படியாக வந்திருக்கிறார். ஆமென். இந்த அழைப்பை கொடுத்ததான அருமையான போதகருக்கும் போதகர் குடும்பத்திற்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்லுகிறேன். இந்த இந்த ஹால்ட்டில் இருக்கிறதான ஒவ்வொரு கர்த்தருடைய தாசர்களுக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்லுகிறேன். நல்ல நல்ல பாடல், நல்ல ஆராதனை, நல்ல மியூசிக் எல்லாவற்றுக்கும் தேவனை நாமம் மகிமைப்படுத்தினோம். ஆமென். ஓகே, ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சிலர் கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரனாய் இருப்பான். இந்த வசனம் துவங்கும் போது எப்படி துவங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வீட்டிலே என்று துவங்குகிறது. எப்படி துவங்குகிறது? ஒரு பெரிய வீட்டிலே என்று துவங்குகிறது. வீடு என்று சொன்னால் அது சபையை காண்பிக்கிறது, ஒன்று. இரண்டாவது, வீடு என்று சொன்னால் தேவன் வாசம் பண்ணுகிற நம்முடைய இருப்பிடத்தை காண்பிக்கிறது. எங்கெல்லாம் வீடு என்று வருகிறதோ அங்கெல்லாம் சபை என்று அர்த்தம். எங்கெல்லாம் வீடு என்று வருகிறதோ அங்கெல்லாம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்று அர்த்தம். யோவான் 2ஆம் அதிகாரத்துல என்ன கவனிங்க, நான் சொல்லும் போது நீங்க ப்ளீஸ் என்ன பாருங்க. யோவான் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தேவாலயத்துக்குள்ள போய் புறா விற்கிறவள் எல்லாம், ஆடு புறா விற்கிறவள் எல்லாம் கண்டு அது ஆசன பெட்டியை கவிழ்த்து போட்டு ஒரு சவுக்கை உண்டு பண்ணி எல்லாரையும் அடித்து துரத்தி சொல்றாரு, என் பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமாகவும் கல்லர் குகையாக என்ன பண்ணிட்டீங்க, நீங்க மாற்றிட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. யாக்கோபு ஒரு தரிசனத்தை பார்க்கும் பொழுது அந்த தரிசனத்தின் முடிவில் அவர் சொன்னார், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை என்று அவர் சொன்னார். ஏசாயாவில மத்தேயுல வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு என்று எனப்படும் என்று சொல்லுகிறார். அப்ப பெரிய வீடு என்று சொன்னால் சபையை காண்பிக்கிறது. இரண்டாவது வீடு என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல, அதே 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல இந்த வீடை தேவன் சபையாக மாற்றி அவர் உலாவுகிறார், வாசம் பண்ணுகிறார் என்று 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாம். அப்ப பெரிய வீட்டிலே என்று இந்த வசனம் துவங்குகிறது. அந்த பெரிய வீட்டில என்னென்ன இருக்குதான்? பொன் பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், மரம் பாத்திரங்கள், மண்ணு பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சிலர் கனத்திற்கும் சில கனவீனமானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறதாம். அந்த பெரிய வீட்டுல என்னென்ன பாத்திரம் இருக்கிறது? பொன் பாத்திரம், வெள்ளி பாத்திரம், மண் பாத்திரம், மரம் பாத்திரம். அவைகள் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதாம். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதும் அவன் கனத்துக்குரிய பாத்திரனாய் இருப்பான் என்று வேத வசனம் சொல்லுகிறதாம். இந்த பெரிய வீட்டுல, நான் சொன்ன ஆரம்பத்துல வீடு என்றால் என்னன்னு சொல்லிட்டேன். இந்த பெரிய வீட்டுல ஆண்டவர் நம்ம என்னவா வைக்கிறாருன்னா, வெள்ளி பாத்திரமாகவோ பொன் பாத்திரமாகவோ மரம் பாத்திரமாகவோ மண் பாத்திரமாகவோ வைக்கல. அப்படி நீங்க அப்படி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கு தான் அது பயன். இந்த பெரிய வீட்டுல ஒவ்வொருவரும் எப்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார்னா, வெள்ளியாகவோ பொன்னாகவோ மரமாகவோ மண்ணாகவோ அல்ல, அல்ல, பொன்னாக அல்ல, பொன்னாக அல்ல, வெள்ளியாக மரமாக மண்ணாக அல்ல. இந்த பெரிய வீட்டுல கர்த்தர் எப்படி வச்சிருக்காருன்னா, இந்த பெரிய வீட்டுல ஊழியர் ஆகிய உங்களை எப்படி வச்சிருக்காருன்னா, ஊழியக்காரி ஆகிய உங்களை எப்படி வச்சிருக்காருன்னா, விசுவாசியாக உங்களை எப்படி வச்சிருக்காரு, வாலிப தம்பி வாலிப தங்கச்சி சகோதரா சபையாரு உங்களை எப்படி வச்சிருக்காருன்னு இந்த பெரிய வீட்டுல ஆண்டவருக்கு உபயோகப்படுகிற பாத்திரங்களாக வைத்திருக்கிறார்.
எந்த நற்கிரிகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரங்களாக கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளாக கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்கள் தேவனுக்கு உபயோகப்பட போகிறீர்கள். அல்லேலூயா. இந்த சபையார் தேவனுக்கு உபயோகப்பட போகிறார்கள். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருக்கு உபயோகப்பட போகிறார்கள். அல்லேலூயா. தேசம் மனம் திரும்புவதற்கு நீங்கள் உபயோகப்பட போகிறீர்கள். ஆத்மா பெருக்கம் அடைய நீங்க உபயோகப்பட போகிறீர்கள். சபை வளர்ந்து ஓங்க நீங்க உபயோகப்பட போகிறீர்கள். தேவ ராஜ்யத்தை கட்ட நீங்கள் உபயோகப்பட போகிறீர்கள். சத்துரு ராஜ்யத்தை அழிக்க நீங்கள் தேவனுக்கு உபயோகப்பட போகிறீர்கள். அல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெள்ளியாகவோ பொன்னாகவோ மரமாகவோ மண்ணாகவோ இந்த வீட்டில் அல்லாம தேவனுக்கு உபயோகப்படுகிற எந்த நற்கிரிகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட உங்களை கனத்துக்குரிய பாத்திரங்களாக, ஹல்லேலூயா, கனத்துக்குரிய பாத்திரங்களாக, கனத்துக்குரிய குடும்பங்களாக, கனத்துக்குரிய சபையாக, கனத்துக்குரிய ஊழியங்களாக, கனத்துக்குரிய ஊழியக்காரனாக, கனத்துக்குரிய ஊழியக்காரியாக, கனத்துக்குரிய விசுவாசியாக கர்த்தர் மாற்ற போகிறார். எங்க கனவீனமாய் இருந்தாயோ, எங்க அவமானப்பட்டாயோ, எங்க தள்ளப்பட்டாயோ, எங்க வெறுக்கப்பட்டாயோ, எங்க உதவாத நின்றாயோ, அங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் கனத்துக்குரிய தேவ பிள்ளைகளாக கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரே வாழ்க்கை, அது உங்களுக்கு நீங்க பிரயோஜனமா இல்லாதபடி உங்களை அழைத்தவருக்கு, உங்களை அபிஷேகம் பண்ணினவருக்கு, உங்களை தெரிந்து கொண்டவருக்கு, உங்களை சபையில சேர்த்தவருக்கு, உங்க மேல இரக்கத்தை வைத்து உங்களை மகிமைக்கு நேராய் கொண்டு போகிறவருக்கு நீங்க பிரயோஜனமா இருக்கணும். ஒரே வாழ்க்கை தான். அடுத்த வாழ்க்கை என் கணவரோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, பெற்றோரோடு, சொந்த பந்தத்தோடு வாழ நினைச்சா கூட வாழ முடியாது. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை. நீ தேவனுக்கு என்ன பண்ணணும்? நீ எந்த காரியத்திலேயாவது நீங்க உபயோகப்படணும். உங்க சபை வளரணும்னா, ஊழியம் வளர்ச்சி அடையணும்னா, தேசத்துல ஒரு பெரிய மாறுதலும், பட்டணத்துல ஒரு பெரிய மாறுதலும் உண்டாக்கணும்னா, கர்த்தர் நம்மளை கொண்டுதான், அவர் செய்ய நினைத்த காரியத்தை நம்மை கொண்டுதான், நம்முடைய ஊழியத்தை கொண்டுதான், உங்களை கொண்டுதான் செய்வார். அல்லேலூயா. அவர் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவர் உங்களை கொண்டுதான் செய்வார். நல்லா கவனிங்க. வீட்டில் அநேக பாத்திரங்கள் உண்டு. உங்க வீடுகளிலே அநேக பாத்திரங்கள் உண்டு. ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு விதத்திற்கு பயனாக மாறுது. இப்ப எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டா எனக்கு அழகா ஒரு பிளாக்ஸ்ல கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப அதே நான் தண்ணி வேணும்னு கேட்டா இவ்வளவு பெரிய ஒரு பித்தளை பாத்திரத்துல கொண்டு வந்து வைப்பாங்களா? எந்தெந்த பாத்திரம் எதுக்கு பயன்படுகிறதோ அதுக்கு தான் அந்தந்த வேலைக்கு அந்தந்த பாத்திரங்கள் பயன்படுகிறது. ஒருவேளை பயன்படாத பாத்திரமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம் இங்க வரம்புறது. ஒருவேளை வீட்டுல இருக்கிற பாத்திரம், ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒரு பயனுக்குது, ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒரு வேலைக்குது. அது பயனே படலைங்க, சும்மா இருக்குதுங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குதுங்க. நீங்க அந்த பயன்படாத பாத்திரத்தை என்ன பண்ணுவீங்க? என்னது புரியல? ஓகே, சூப்பர். மூட்டை கட்டி மேல போட்டுருங்க. அப்புறம் ஏன்னா அது அம்மா குத்த சீதனமாச்சே. நீங்க அப்படிதான் தெரியும் எனக்கு சொல்லுங்க. அது அம்மா குத்த சீதனமாச்சே. அது துரு பிடிச்சாலும் மக்கி போனாலும் எங்க அம்மா ஞாபகமா இருக்கட்டும். அது ஏன்? ஆமா, ரைட்டு, நீங்க கட்டி தான் போடுவீங்க. ரைட். ரெண்டாவது, வெளியே போட்டுருவியா? இல்ல, அதான் என்ன பண்ணுவோம்? அத பாத்திரக்காரங்க என்ன பண்ணுவோம்? போட்டு அதை என்ன பண்ணுவோம்? வேற பாத்திரமா மாத்துருவோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, சபையில இருக்கிற பாத்திரத்தை நான் கட்டி போட விரும்பல, சபையில இருக்கிற பாத்திரத்தை வெளியே போட விரும்பல. சபையில இருக்கிற ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு வேலைக்கு என்னவா இருக்குதுன்னா அது பயனா இருக்குதுங்க. ஏதோ சபைக்கு வர்றதுக்கு சமாதானத்துக்காகவோ, சந்தோஷத்துக்காகவோ, ஆசீர்வாதத்துக்காகவோ, திருமணத்திற்காகவோ, பிள்ளை பாக்கியத்துக்காகவோ, கடன் பிரச்சனை மாறுவதற்காகவோ, வீட்டை கட்டுவதற்காகவோ, வாகனத்தை வாங்குவதற்காகவோ, பணத்தை சேர்க்கறதுக்காகவோ, ஏதோ நல்லது நடக்கும் அதுக்காக யாரும் சபைக்கு வரலங்க. இதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். இதை காட்டிலும் ஒரே வாழ்க்கை, அவருக்கு உபயோகப்படணும். எந்த நற்கிரிகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரங்களாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்ற போகிறார். அல்லேலூயா. நீங்க உபயோகப்பட்டாதாங்க சபை வளரும். நீங்க உபயோகப்பட்டாதாங்க தேசத்துல ஒரு எழுப்புதல் வரும். நீங்க உபயோகப்பட்டாதாங்க ஜனங்க சந்திக்கப்படுவாங்க. நீங்க உபயோகப்பட்டாதாங்க ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு வருவாங்க. நீங்களே உபயோகப்படலைன்னா ஆண்டவர் எந்த காரியத்தை என்ன பண்ண மாட்டாரு? செய்யவே மாட்டார். இப்போ ஒரு சம்பவத்தை சொல்றேன்.
என்னை அப்படியே கவனிச்சா போதும், நான் சொல்லும் போது நீங்க வாசிச்சா போதும். ஓகேவா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் என்ன பாருங்க சொன்னேன், நீங்க அங்க போவாதீங்க, பைபிள போவாதீங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல ஆமா எஜமான் என்ன பண்றாராம், அவர் தூர தேசத்திற்கு போக வேண்டியதா இருக்கிறதுனால தன்னுடைய ஊழியக்காரனை நோக்கி என்ன பண்ணாரு, ஒருவன் கையில 5 தாலந்தும் இன்னொருவன் கையில 2 தாலந்தும் இன்னொருவன் கையில 1 தாலந்தை கொடுத்து என்ன பண்ணாராம், தூர தேசத்துக்கு போய் என்ன பண்ணாராம், நீண்ட வருஷத்துக்கு அநேக நாளோ அநேக வருஷமோ பின்பு என்ன பண்ணாராம், அந்த எஜமான் திரும்பி வந்து என்ன பண்ணாராம், கணக்கு கேட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறதாம். அப்ப தாளந்தை வாங்கினவன் எஜமானுக்கு கணக்கு ஒப்புவித்தான். 5 தாளந்தை வாங்கினவன் வேற 5 வியாபாரம் பண்ணி வேற 5 தாளந்தை கொடுத்தான். அந்த எஜமான் சொன்னார், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்த, உன்னை அநேகத்திற்கு உன்னை அதிகாரியாய் வைக்கிறேன், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று அவனை அனுப்பிவிட்டார். 2 தாளந்தை வாங்கினவனை கண்டோம், நீ உண்மையும் உத்தமமாய் இருந்த, உன் அநேகத்திற்கு அதிகாரியாய் வைக்கிறேன், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்று அவனையும் அனுப்பிவிட்டார். இப்ப 1 தாளந்தை வாங்கினவன் வருகிறான். ஏதாகிலும் கொடு, ஏதாகிலும் அதை வாங்கினதை வியாபாரம் பண்ணி 2ஆகவோ 4ஆகவோ 6ஆகவோ 8ஆகவோ மாற்றிருப்பான் என்று எஜமான் எண்ணி இயங்குகிறான். ஆனா வாங்கின தாளந்தை புதைத்து வைத்தான். புதைத்து வைத்ததை அவரிடத்தில் அதை கொடுக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா, இப்ப இவங்க 2 பேருக்கு பேர் என்ன தெரியுமா, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்று என்ன பண்ணாராம், அழைத்தார் என்று வேதவசனம் சொல்லுதான். ஆனா 1 தாளந்தை வாங்கினவனுக்கு பெயர் என்ன தெரியுமா, வேதம் சொல்லுது, பொல்லாதவனும் சோம்பலுமான பிரோஜனமற்ற ஊழியக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாம். 26ல அவன் பொல்லாதவன் என்றும் அதே 26ல சோம்பலமான ஊழியக்காரன் என்றும் 30வது வசனத்துல பிரோஜனமற்றவன் என்று வேத வசனம் சொல்லுகிறதாம். அப்ப 2 தாளந்தை வாங்கினவன் எஜமானுக்கு எப்படி இருந்தார்களாம், உபயோகமாக இருந்தார்களாம். 1 தாளந்தை வாங்கினவன் எஜமானுக்கு உபயோகமாய் இல்லாம அது எல்லா காரியத்தையும் புதைத்து வைத்து அழைத்தவரை துக்கப்படுத்தினார், நம்பினவரை துக்கப்படுத்தினார், நம்பினவருக்கு பெரிய ஏமாற்றத்தை தந்தானா. அவன் பொல்லாதவனாய் பிரோஜனமற்றவனாய் சோம்பலமான ஊழியக்காரனாக விளங்கினானா. இந்த கடைசி நாட்களில் அவன் 5 வாங்கினவன் 5 சம்பாதித்தான், 2 வாங்கினவன் இன்னொரு 2 சம்பாதித்தான், 1 வாங்கினவன் அவன் சம்பாதிக்காதவனு அவன் திருப்பி கொடுத்தானா. ஆண்டவர் உங்க கையிலையும் கொடுத்திருக்கிறார் ஐயா. அவங்க கையில எப்படி 5ம் 2ம் 1 கொடுத்தது போல இன்னைக்கு உங்க கையிலையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஐயா. ரட்சிப்பை ஆண்டவர் உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை ஆண்டவர் உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறார், வல்லமை ஆண்டவர் கரத்திலே கொடுத்திருக்கிறார், கிருபைகளை ஆண்டவர் கரத்திலே கொடுத்திருக்கிறார், தாளந்தை ஆண்டவர் கரத்திலே கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை கரத்திலே கொடுத்திருக்கிறார், நல்ல பிரசங்கிக்கிற ஊழியரை கரத்திலே கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எதற்கு பெற்றிருக்கேன் தெரியுமா, ரட்சிப்பை பெற்றனே, அபிஷேகத்தை பெற்றனே, வல்லமையை பெற்றனே, கிருபைகளை பெற்றனே, வரங்களை பெற்றனே, கனிகளை பெற்றனே, ஆயுசு நாட்களை பெற்றனே, ஐஸ்வர்யத்தை பெற்றனே. ஆண்டவருக்காக நீங்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக தான் இவைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பை வாங்கின நீ ஆண்டவருக்காக நீ பயன்பட வேண்டும், அபிஷேகத்தை வாங்கின நீ ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும், கிருபைகளை வாங்கின நீ ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும், வசனத்தை கேட்கிற நீ ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும், உங்க சபையில் நீங்க ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும், உங்க வீடுகளில் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும், இருக்கிற இடத்தில் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும், கிராமத்தில் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும், பட்டணத்தில் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும், தேசத்தில் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும். ஆண்டவருக்காக நீங்கள் பயன்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், ஆண்டவருக்காக பயன்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். வாங்கின கிருபைகள் எல்லாம் புதைத்து வைத்திருக்கிறார். ஆமென். வாங்கின ரட்சிப்பு இன்றைக்கு செயல்படவில்லை, அவைகள் புதைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சத்தம் வரல. வாங்கின ரட்சிப்பு இன்னைக்கு புதைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மிகவும் வேதனைப்படுகிறார். வாங்கின அபிஷேகங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வேதனைப்படுகிறார். வாங்கின வரங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வேதனைப்படுகிறார். ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் எல்லாம் புதைக்கப்பட்டிருக்கிறது. அவன் அந்த நோண்டி புதைச்ச அந்த நேரத்தையும் வரும்போது எடுத்து கொடுத்தால அந்த நேரத்தை போய் வியாபாரம் பண்ணிருந்தா கூட அவன் பிரயோஜனம் உள்ளவனாக இருந்திருப்பான். கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார். ஆமென். சபைக்கு வர நீ வெள்ளியா இருக்க போறியா,
உனக்கு தாங்க அது பிரயோஜனம். பொண்ணா இருக்க போறியா, அது உனக்கு தாங்க பிரயோஜனம். மரமா இருக்க போறியா, உனக்கு தாங்க பிரயோஜனம். மண்ணா இருக்க போறியா, உனக்கு பிரயோஜனம். உனக்கு பிரயோஜனமா இருப்பதற்கு கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல, உனக்கு பிரயோஜனமா இருப்பதற்கு சபை அல்ல, ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். சபைக்கு இடரலா இருக்கக்கூடாது, சபைக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். சபைக்கு என்னவா இருக்கக்கூடாது, சத்தம். சபைக்கு இடரலா இருக்கக்கூடாது, சபைக்கு என்னவா இருக்கணும், ஆசீர்வாதம். சபையுடைய குறைவை பேசக்கூடாது, சபையின் நிறைவுக்கு வருவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். சபையை அசட்ட பண்ணக்கூடாது, சபையை நாம் கனம் பண்ண வேண்டும். அப்போ ஒவ்வொருவரும் என்ன பண்ண வேண்டும், நம்ம பிரயோஜனம் உள்ளவராக விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ பக்கத்துல கையை பிடிச்சு, ஆண்கள் ஆண்கள், பெண்கள் பெண்கள் கையை பிடிச்சு, இந்த வருஷம் சத்தமே கேட்கல, இந்த வருஷம் வெள்ளி பாத்திரமா, பொன் பாத்திரமா, மரம் பாத்திரமா, மண் பாத்திரமா இருக்க போறியா, இருக்க போறியா? அதுக்கு மாறாக தேவனுக்கு உபயோகப்பட போறியா? எந்த நற்கிரைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க போறியா? கனத்துக்குரிய பாத்திரமா இருக்க போறியா? 20வது வசனத்துல 4 விதமான பாத்திரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 21வது வசனத்துல 3 விதமான பாத்திரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 4 விதமான பாத்திரம் நீங்கள் விரும்புகிற பாத்திரம், 3 விதமான பாத்திரம் அவர் விரும்புகிற பாத்திரம். நீங்கள் விரும்புகிற பாத்திரமாய் இல்லாம அவர் விரும்புகிற பாத்திரமா யாரெல்லாம் இருக்க போறீங்க? நானா இந்தியில பேசினுக்கிறேன், நானா இந்தியில பேசினுக்கிறேன், இல்ல தெலுங்கு மலையாள கன்னடத்துல பேசிக்கிறேன். நான் பேசுறது புரியுதா? ஓகே. நான் ஆண்டவருக்கு 4 பாத்திரமா இருக்க போறேனா இல்ல 3 பாத்திரமா இருக்க போறேனா? சத்தமா சொல்லு. 4ஆ 3ஆ? ஓகே. இருக்கணுமா இருக்க கூடாதா? சரி, நான் அப்படி இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் என்பதை ஆண்டவர் 4 காரியத்தை நம்மோட சுருக்கமா என்ன பண்ண போறாரு, பேச போறோம். மணி 8 9:15 வரைக்கும் நான் பேச போறேன். கரெக்டா 9:15 வரைக்கும் பேசுவேன். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி நான் ஐயா கையில் என்ன பண்ணுவேன், நான் முடிச்சிருவேன். அல்லேலூயா. எல்லாரும் போகணும். அவர் எனக்கு 9:15 தான் கொடுத்துருக்காரு. ஓகேவா? அவர் எனக்கு கொடுத்த டைமை தான் நான் சொல்றேன். ஓகேவா? என்னப்பா இவ்வளவு நேரம் இல்ல, அது போறதே உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஓகே. கரெக்டா இன்னைக்கு 4 விதமான காரியத்தை சொல்ல போறேன். ஓகேவா? வெள்ளியா இருப்பதுக்கல்ல, பொண்ணா இருப்பதுக்கல்ல, மரமா இருப்பதுக்கல்ல, மண்ணா இருப்பதற்கு இன்னைக்கு பிரசங்கம் இல்லையா. தேவனுக்கு உபயோகப்படணும். எந்த நற்கிரிகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாய் நாங்க எங்க சபையில, எங்க ஊழியத்துல, எங்க பட்டணத்துல, எங்க ஊழியரோடு கூட சேர்ந்து நாங்க இவ்விதமாய் மாறப்போறோம். 1 எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் இப்ப வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 25, 26, 27 வேகமா எடுத்து. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜனபான பாத்திரங்களை வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உள்புறத்தில் அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜனபான பாத்திரத்தை வெளிப்புறத்தை சுத்தமாக்கும்படி அவைகளை உள்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. அடுத்த வசனம், மாயக்காரனாகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளினாலும் சகல விதமான அசுத்தத்தாலும் நிறைந்திருக்கிறது. இது ஆண்டவர் யாருக்கு சொல்றாருன்னா, ஒரு வேத பாரகனுக்கும் பரிசேயனுக்கும் ஆண்டவர் சொல்றாரு. வேதத்தை தேறின வேத பாரகன், யூத மார்க்கத்துல தேறின பரிசேயனுக்கு சொல்றாரு, டே வேத பாரகனே, பரிசேயனே, உனக்கு ஐயோடா! நீ என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்க? நீ பண்றதெல்லாம் சரி, நீ பண்றதெல்லாம் நியாயம்னு நீ பண்ணிட்டு இருக்கடா. உன் பண்ண தப்பின தெரியுமா? போஜன பான பாத்திரத்தை நீ என்ன பண்ற, வெளிப்புறத்தை போஜன அவனுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. போஜனம் சாப்பிடுற போஜன பான பாத்திரத்தை வெளிப்புறத்தை நீ எப்படா வச்சிருக்க தெரியுமா? ரொம்ப சுத்தமா வச்சிருக்கடா, நீட்டா வச்சிருக்கடா, அழகா வச்சிருக்கடா, பர்ஃபெக்டா இருக்குடா. உன்னை வெளியே பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அன்பு சகோதரியே, உன்னை வெளியே
வெளியே பார்க்கும்போது, அன்பு சகோதரா, உன்னை வெளியே பார்க்கும்போது எவ்வளவு அழகா பியூட்டியா இருக்க தெரியுமா? உன்னை பார்த்தால இன்னும் வயசு கம்மியான மாதிரியே தெரியுது. டேய், வெளிப்புறத்தை எப்படி வச்சிருக்கிற? நீ சுத்தமா வச்சிருக்கிறடா. ஆனா உள்புறத்தை நான் பார்க்கிறேன், வெளிப்புறம் சுத்தமா இருக்குது. சரி, உள்புறத்தை எப்படி வச்சிருக்கலான்னு லைட்டா அப்படி எட்டி பார்த்தா, டேய், உள்ள எப்படி தெரியுமாடா இருக்குது? உள்புறத்தில் அவைகள் கொள்ளையினாலும், அப்பா, வெளிப்புறம் ரொம்ப சுத்தமா இருக்குடா. உள்ள பாக்குறேன், ஆவிய பாக்குறேன், ஆத்மாவை பாக்குறேன், சரீரத்தை பாக்குறேன். ஆனா கொள்ளையினாலும் அநீதினாலும் நிறைந்திருக்கு. அடப்பாவி, வெளிப்புறத்தை சுத்தமா வச்சிருக்கிறேன்னு உள்புற கொள்ளையினாலும் அநீதினாலும் என்ன பண்ணிருக்குதுடா? நிறைந்திருக்குதுடா. அடுத்து சொல்ல, டே பரிசேன, போஜனபான பாத்திரத்தை வெளிப்புறத்தை சுத்தமாக்க முடியும். அவைகளை முதல்ல என்ன பண்றா? வெளிப்புறத்தையே சுத்தமாக்குறியடா, அதுல முதல்ல உள்புறத்தை என்னவாக்குடா? சுத்தமா. அது இன்னும் புரியுற மாதிரி சொல்றாரு. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு எப்படி இருக்கிற? கல்லறை திருநாளும் நடக்கும். அப்போ நீங்க போய் பார்த்தீங்கன்னா கல்லறைலாம் சுத்தமா இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் படைப்பாங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு எப்படி இருக்கிற? அப்படியே சூப்பரா ஒப்பா இருக்கிறடா. ஆனா அவைகள் உள்ளேயோ எப்படிதான்? மரித்தவர்கள் எலும்புகளினாலும் சகல விதமான அசுத்தத்தாலும் நிறைந்திருக்குதுடா. வெளியே வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிற, ஆனா உள்ள பாக்குற சகல விதமான அசுத்தத்தால நிறைந்திருக்கிற, உள்ள பாக்குற மாம்சத்தால் நிறைந்திருக்கிற, உள்ள பாக்குற ஜென்ம சுபாவத்தால் நிறைந்திருக்கிற, உள்ள பாக்குற உலக காரியத்தால் நிறைந்திருக்கிற, உள்ள பாக்குற மாம்சத்தால் நிறைந்திருக்கிற, உள்ள பாக்குற கீழ்ப்படியாமல் நிறைந்திருக்கிற, உள்ள பாக்குற. ஆனா உள்ள மரித்தவர்கள் எலும்புகளை போல சகல விதமான அசுத்தத்தை போல உன் வாழ்க்கை காணப்படுகிறா. முதல்ல அத்தனை சுத்தமானடான்றாரு. உபயோகப்படணுமா? எந்த நற்கிரிகளுக்கு ஆயத்தமாக்கப்படணுமா? கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கணும்னா நீ வெளிப்புற ஒண்ணு சுத்தமா இருக்க வேணும்னு ஆண்டவர் சொல்லல. தலை வராத, குளிக்காத, பைத்தியக்காரனாயிரு, ஆமா பல்லு வளர்க்காத, அதெல்லாம் நான் அவர் சொல்லல. நீ நீட்டாரு, ராஜா மாதிரி இரு, ராணி மாதிரி இரு, இருக்கிற வஸ்திரத்தை நல்லா போடு, நீ என்னென்ன பண்றியோ பண்ணி, அதெல்லாம் கேட்கல. நீ உள்புறத்தையே வெளிப்புறத்தையே வச்சுக்கிட்டு உள்புறத்தை என்ன வச்சுட்டேன்னா சகல விதமான அசுத்தத்தாலும், சகல விதமான கோபம், சகல விதமான எரிச்சல், சகல விதமான கசப்பு, சகல விதமான மன்னிக்க முடியாத காரியம், சகல விதமான போய், சகல விதமான சண்டை, சகல விதமான விரோதம், சகல விதமான காரியங்களா மறைந்து இருக்குது. அவைகளை முதல்ல சுத்தம் பண்ணிடா அப்படின்றாரு. சிஸ்டர், நம்ம சாப்பிட்டு அந்த பாத்திரத்தை மறுபடியும் என்ன பண்ணணும்? சுத்தம் பண்ணணும். உள்ள சுத்தம் பண்ணிட்டு வெளியே சுத்தம் பண்ணுவீங்களா? வெளியே சுத்தம் பண்ணிட்டு உள்ள சுத்தம் பண்ணுவீங்களா? இல்ல, எனக்கு சரியா காது கேட்கல. உள்ள சுத்தம் பண்ணிட்டு வெளியே வரணுமா? வெளியே சுத்தம் பண்ணிட்டு உள்ள வரணுமா? அவன் என்ன தெரியுமா பண்ணிட்டான்? உள்ள சுத்தம் பண்ண, வெளியே சுத்தம் பண்ணுங்கிறான். முதல்ல உள்புறம் எப்படி இருக்கு தெரியுமா? ஐயா, உங்க வீட்டுல இருக்கிற பாத்திரம் நீங்க மறுபடியும் பயன்படுத்தினா சுத்தமா இருந்தாதான் அதை நீங்க பயன்படுத்த முடியும். சுத்தமா நீங்க உங்க வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை, நேத்து நான் தான் சமைச்சேங்க, நேத்து நான் தாங்க சாப்பிட்டேங்க, நேத்து நான் தாங்க கழுகவன, பரவாயில்லங்க அப்படின்னு இன்னைக்கு காலையில அதே பாத்திரத்தை, சுத்தம் இல்லாத பாத்திரத்தை நீ பயன்படுத்துவியா? சத்தம் வரல. இப்ப சொல்லு, சுத்தமில்லாத பாத்திரத்தை பயன்படுத்துவியா? சுத்தமில்லாத பாத்திரத்தை பயன்படுத்துவியா? நீ சாப்பிட்டதுதான், உன் கணவர் சாப்பிட்டதுதான், உன் பிள்ளைங்க சாப்பிட்டதுதான், சாப்பிட்டு மீதி வச்சதுதான், ஒழுங்கா கழுவல. சுத்தமில்லாத பாத்திரத்தை நீயே பயன்படுத்த மாட்டேனா? ஆவில சுத்தமில்லாத உன்ன, ஆத்மாவில சுத்தமில்லாத உன்ன, சரீரத்துல சுத்தமில்லாத உன்ன, செவியில சுத்தமில்லாத உன்ன, வார்த்தையில சுத்தமில்லாத உன்ன, இருதயத்துல சுத்தமில்லாத உன்ன, அவயத்துல சுத்தமில்லாத உன்ன வெளியே போய் சொல்றாத. நீயே உனக்கு பயன்படுத்த உனக்கே மனசு இல்லைன்னா எனக்கு எப்படி மனசு வரும்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ சாப்பாடு செய்யறோம், குழம்பு செய்யறீங்க, கவனிங்க. ஒரு குழம்பு செய்யறோம், ஒரு முறை குழம்பு செய்யும் போது ரொம்ப காரமாயிடுச்சு. அதே இன்னொரு முறை குழம்பு செய்யும் போது உப்பு அதிகமாயிடுச்சு. அதே இன்னொரு முறை குழம்பு செய்யும் போது புளிப்பு அதிகமாயிடுச்சு. காரம் அதிகமாயிடுச்சு, புளிப்பு அதிகமாயிடுச்சு, உப்பு அதிகமாயிடுச்சு. இதை மேனேஜ் பண்ணிடலாம். எப்படி பண்ணுவீங்க? நீங்க சொல்லாதீங்கப்பா, நீங்க ஏதாவது சொன்ன வீட்டுல நீ தான் சமைக்கிறன்னு அர்த்தம், கம்முன்னு அவங்க சொல்லுவாங்க. இது எப்படி மேனேஜ் பண்ணலாம்? காரம் அதிகமாயிடுச்சு, உப்பு அதிகமாயிடுச்சு, புளி அதிகமாயிடுச்சு. எப்படி இதை மேனேஜ் பண்ணுவீங்க? ஐயோ, யாரும் சமைக்கவே இல்லையா? ஓ, அவங்கள கேட்கணுமா நான் கேள்வி?
நீ பார்த்தா பிரதர் நாங்க சமைக்கிறது எல்லாம் எங்க வீட்டுல எங்க ஆத்துக்காரர் தான் சமைக்கிறாருன்ற மாதிரி வாயை திறந்து சொல்லணும். என்ன பண்ணுவீன்னு கேட்டேன். என்னது நான் காரம் அதிகமாயிடுச்சு, புளிப்பு அதிகமாயிடுச்சு, உப்பு பதில் ஒன்னே சொல்லுங்க, தனித்தனியா விளக்க வேணாம். வெங்காயம் தக்காளி அரிசி அத மிக்சியில அரிசி என்ன பண்ணுவாங்க, ஊத்திடுவாங்க. அடுத்தது சூப்பர் தேங்காய் அரிசி என்ன பண்ணுவாங்க, ஊத்திடுவாங்க. அடுத்தது தண்ணி சூப்பர். அப்பா இதான் செம டெக்னிக். ஒண்ணு தக்காளி தேங்காய் அரிசி, தக்காளி வெங்காயத்தை அரிசி, இல்ல தேங்காய் அரிசி, தண்ணியை ஊத்தி ஏதோ 2-3 காயை அரிசி என்ன பண்ணுவான், வெட்டி கிட்டி போட்டு மேனேஜ் பண்றோம். குழம்பு காரமா இருந்தாகவோ உப்பாக இருந்தாவோ புளிப்பா இருந்தாவோ அதை மேனேஜ் பண்ணிடலாம். ஆனா அதே ஒரு குழம்பு கெட்டு போச்சானா அதை மேனேஜ் பண்ணவே முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கெட்டு போன காரியத்தை மறுபடியும் என்ன பண்ண முடியாது, உங்களால அதை மேனேஜ் பண்ணவே முடியாதுங்க. அது இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உள்புறம் எப்படி தெரியுமா இருக்கணும். இது ஆண்டவர் இருதயத்துல சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஓகேவா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம், சீக்கிரமா எடுத்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:8 ஒரு வாசிக்கலாம். மத்தேயு 15:8. இந்த ஜனங்கள் வாயினால் இடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ அப்பா இவ சொல்லுவாப்பா, அவன் வாயை வச்சே பொழைச்சிப்பான்பா, வாயை வச்சே சமாளிச்சிருவான்பா, வாயை வச்சே வந்துருவான்பா. நீ தான் சொல்லுவியா? இப்ப அவரு சொல்றாரு, இந்த ஜனங்கள் வாயினால் இடத்திலே சேர்ந்து உதடுகளினால் என கனம் பண்றான். வாயு சேர்ந்துச்சு, உதடு சேர்ந்துச்சு, ஆனா இருதயத்தை பார்க்கிறேன், எனக்கு தூரமா விலகி இருக்கிறது. தாவீது சொன்னார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலவரமான ஆவிய என் உள்ளத்துல புதுப்பியம் என்றார். என்றைக்கு அவர் பாவம் செய்தாரோ, என்றைக்கு அவர் விழுந்து போனாரோ, என்றைக்கு பெரிய பாவத்துக்கு உட்பட்டாரோ, ஆண்டவரை நான் தவறிட்ட உண்மைதான், விழுந்துட்ட உண்மைதான், சுத்த இருதயத்தை நிலவரமான ஆவிய என்னில புதுப்பியா. அந்த சுத்த இருதயம் நிலவரமான ஆவி எப்ப வந்ததோ அப்பவே ஆண்டவருக்கு அவர் பயன்படுகிற பாத்திரமாக மாறிவிட்டார். ஆமென். சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன கவனிங்க, சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஈசாயின் வீட்டுக்கு போப்பா, அங்க ஒருத்தனை நான் என்ன பண்ண போறேன், அபிஷேகம் பண்ண போறேன்னு சொன்னாரு. அங்க ஒருத்தன் ஆகிறான், 8 பேர் இருக்கிறான். சொன்னாரு, நீ போய் தேட வேண்டாம்பா, லாஸ்டா ஒருத்தன் இருப்பான், நீ போகும்போது அவன் வீட்டுல இருக்க மாட்டான், அவனை கொண்டு அந்த அபிஷேகம் பண்ணி சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். ஒன்னும் சொல்லாம நீ போ, அங்க ஒருத்தனை நான் என்ன பண்ண போறேன், அபிஷேகம் பண்ண போறேன்னு இவர் அனுப்பிட்டார். தைல கொப்பி எடுத்துன்னு போறாரு. அவ போன உடனே ஒவ்வொருத்தனா வர்றான். என்ன நிக்க வச்சு கேட்டிருக்கணும்ல, அப்படி கேட்கல. பையன் எலிப்பா வந்த உடனே இவர் முடிவு பண்ணிட்டாரு. எலிப்பா வந்த உடனே 1 சாமுவேல் எனக்கு கவனிச்சா போதும், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல எலிப்பா வந்த உடனே இவர் பையன் எலிப்பா வந்த உடனே இவர் முடிவு பண்றாரு, அடா அவர் தோற்றத்தை பார்த்து, வளர்ச்சியை பார்த்து, சரீரத்தை பார்த்து, கம்பீரத்தை பார்த்து பக்காவ முடிவு பண்ணிட்டார், இவர் தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவன் தான் இவர் முடிவே பண்ணிட்டார். நீ முடிவு பண்ணலாம், ஆனா உன் முடிவுல தப்புப்பா, நீ முடிவு பண்ணலாம், அவனை நான் என்ன பண்ணல, முடிவு பண்ணல. சொல்றாரு, நீ முடிவு பண்ணிட்டல. ஆண்டவர் சொல்ற, மனுஷன் முகத்தை பார்க்கறான், மனுஷன் தோற்றத்தை பார்க்கறான், மனுஷன் வளர்ச்சியை பார்க்கறான், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாறேன், மனுஷன் முகத்தை பார்க்கறான், நான் இருதயத்தை பார்க்கிறேன். உன் செலக்ஷன் தவறு. நீ அவன் முகத்தை பார்த்து செலக்ஷன் பண்ணிட்ட, தோற்றத்தை பார்த்து செலக்ஷன் பண்ணிட்ட, வளர்ச்சியை பார்த்து செலக்ஷன் பண்ணிட்ட, கம்பீரத்தை பார்த்து செலக்ஷன் பண்ணிட்ட. நீ செலக்ஷன் பண்ண ஆளு தவறு. அவனை நான் புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் நான் பார்க்கவே மாட்டேன். மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் அவன் முகத்தையோ, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் அவன் சரீரத்தையோ, மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் அவன் வளர்ச்சியோ, மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் அவன் தோற்றமோ, மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் அவன் படிப்போ, மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் அவன் கம்பீரத்தையோ, மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் நான் பாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ
கர்த்தர் ஒருவன் இருதயத்தை பார்த்துதான் அவர் பயன்படுத்துகிறார். இருதயத்தை பார்த்துதான் பயன்படுத்துகிறார். படிப்பை பார்த்து பயன்படுத்துகிறார் அல்ல, ஜாதியை பார்த்து பயன்படுத்துகிறார் அல்ல, இன்ன ஊரை சேர்ந்தவன் என்று பயன்படுத்துகிறார் அல்ல, நான் ஊழியருடைய குடும்பம், ஊழியருடைய பின்னணி, ஐயா அதை பார்த்து ஆண்டவர் பயன்படுத்துகிற தேவன் அல்ல, நான் பணம் உள்ளவன் அதை பார்த்து ஆண்டவர் பயன்படுத்துகிற அல்ல. இருதயத்தை பார்த்துதான் அவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். இருதயத்தை பார்த்துதான் அவர்களை தேவன் எழுப்புகிறார். இருதயத்தை பார்த்து தேவ ராஜ்யத்தை கட்டுகிறார். இருதயத்தை பார்த்துதான் தேசத்தை அசைக்கிறார். இருதயத்தை பார்த்துதான் அவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். இருதயம் எப்படியோ அவன் அப்படியே. நான் இருதயத்தை பார்க்கிறேன் சொன்னாரு. அவனை தள்ளிட்டேன், அவன் இவனா இல்ல, ஃபர்ஸ்டாவது பரவாயில்ல, இவன் தான் முடியும் பண்ணிட்டாரு. ரெண்டாவது வரும் முதல்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, இவனா இவன் இல்ல, இவனா இவன் இல்ல. 7 பேர் ஆண்டவர் தள்ளிட்டாரு. எட்டாவது வந்தவன ஒருத்தனை பார்த்து சொல்றாரு, அவன் தான் இவன், அவன் தான் இவன், நான் தேடுற ஆளு அவன் தான் இவன், தேவ ராஜ்யத்தை கட்டுகிற ஆளு அவன் தான் இவன், ஓ ராஜாவா இருக்க வேண்டிய அவன் தான் இவன். இப்ப ஆண்டவர் தீர்க்கமாய் சொல்றாரு, எல்லாரையும் நான் தள்ளி உன்னை நான் தெரிஞ்சு கொண்ட அவன் தான் இவன். ரபா பாபா ஷக்கலா, அவன் தான் இவன், அவள் தான் இவன். ரபலா ஷக்கலா, அவர்கள் தான் இவர்கள், அவர்கள் தான் இவர்கள். ரிபா ரபா ஷக்கலா, என் ஊழியத்தை செய்யக்கூடிய, தேசத்தை அசைக்கக்கூடிய, தேசத்தை திருப்பக்கூடிய, தேசத்தை சந்திக்கக்கூடிய அவர்கள் தான் ரிபா பாபா ஷக்கே. அவர்கள் தான் நீங்கள், அவர்கள் தான் நீங்கள். தேசத்தை அசைக்கக்கூடிய அவர்கள் தான் நீங்கள். தேவ ராஜ்யத்தை கட்டுகிற அவர்கள் தான் நீங்கள். பிசாசின் ராஜ்யத்தை அழிக்க அவர்கள் தான் நீங்கள். கிராமத்தை சந்திக்க அவர்கள் தான் நீங்கள். பட்டணத்தை உலக்க அவர்கள் தான் நீங்கள். யார சத்தமே வரலையே, நான் பக்கத்துல பார்த்து சொல்லு, அவர்கள் தான் நான். அண்ணா கேட்கலையா? இவ்வளோ பேசினுக்கிறாரு, கம்முனுக்கிறீங்க. பக்கத்துல கைய பிடிச்சி, ஏ அவன் தான்டா நீ, ஓ அவர்கள் தான் நீ, ஏ அவதான் நீ, அவர்கள் தான் நீ. அம்மா நான் சொல்லம்மா, அவ இவன் நான் சொல்ல, உன்னை சொல்ல சொன்னம்மா, நீ எதுவும் தப்பா கிப்பா புரிஞ்சுக்க போற. நான் அவர் அவன் இவன் எல்லாம் பேசினுக்கிறாரு, எனக்கு அப்படி உன்னை சொல்ல சொன்னம்மா. அவர் தான் ராபா லாபாரா ஷாக்காலா, என் தேசத்தை அசைக்க, தேசத்தை திருப்ப, தேசத்தில் மறுபடியும் கொண்டு வர, ஓ சபையை பெருக பண்ண அவர்கள் தான். கையை தூக்கி சொல்லு, 1 2 3 4, அவர்கள் தான். ஐயோ ஏசப்பா, 9:15 முடிக்கணும்னு ட்ரை பண்றேன், இந்த ஜனம் விட மாட்டாங்க. 1 2 3 4, அவர்கள் தான் நாங்கள். வெள்ளியா பொன்னா மரமா மண்ணா அப்படியே போயிடு. இங்க இருக்கிற கூட்டம் என்ன தெரியுமாயா? தேவனுக்கு உபயோகப்பட போறீங்க. ஓகே, ரெண்டாவது போயிடலாம். அப்படியே நவருது, நான் நவருவேணும் இல்லையா, அது நவருது. ரெண்டாவது போயிடலாம். சங்கீதம் 23:5 சீக்கிரம். போதுங்க அக்கா, போதும். நீ அப்புறம் ஜீவன நாளெல்லாம் ஆரம்பிச்சேன்னா அதுக்கு ஜீவன நாளெல்லாம் நன்மைக்கு போயிடும். சரி, ரெண்டாவது, மண்ணாகவோ மரமாகவோ வெள்ளியாகவோ பொன்னாகவோ இல்லாம நாங்க தேவன் விரும்புற வண்ணமா இருக்கணும். அதான் முதல்ல உள்புறம் எப்படி இருக்கணும்? அந்த 21 வசனம் அப்படிதான் ஆரம்பிது. ஓ இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு, அவ்வளவுதான். ரெண்டாவது சொல்றார் சங்கீதக்காரன், சத்துருகளுக்கு முன்பதாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு ராஜாவை, ஒரு ஆசாரியனை, ஒரு தீர்க்கதரிசிய அபிஷேகம் பண்ணணும்னா எதை பயன்படுத்துவாங்கன்னா எண்ணெய் என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்தி அவங்களை அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல காத்திருந்தா போதும், விசுவாசித்தா போதும், ஆண்டவர் என்ன பண்ணுவாரு,
ஒவ்வொருவரும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். இப்ப இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவர் சொல்றாரு, சத்துருகளுக்கு முன்பதாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலைய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் எண்ணெயால், என் தலைய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணு. அவர் என் அபிஷேகம் பண்ணிட்டாரு. ரெண்டாவது இவர் சொல்றாரு, அவர் அபிஷேகம் பண்ணதுனால என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ரெண்டாவது, இந்த பாத்திரம் எப்படி இருக்கணும்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு பயன்படுவார்களா? நிச்சயம் பயன்படுவார்கள். ஆனா எப்ப பயன்படுவார் என்று எனக்கு தெரியாது. ஓகேவா? ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அபிஷேகத்துல நிரம்பி வழியும் போது அவர்கள் ஆண்டவருக்காக பயன்பட்டு கொண்டே இருப்பார்கள். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எப்ப பயன்படுவாங்க, எப்ப எழும்புவாங்க எனக்கு தெரியாதுங்க. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அபிஷேகத்துல நிறைந்திருக்கும் போது, அபிஷேகத்துல நிறைந்து வழியும் போது அவர்கள் ஆண்டவருக்காக என்ன பண்ணுவார்களாம், பயன்பட்டு கொண்டே இருப்பார்கள். அப்போ இரண்டாவது, இந்த பாத்திரம் எப்படி இருக்கணும்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் அபிஷேகத்தால் நிரம்பி வளைஞ்சுகிட்டே இருக்கணும். ஒரு அபிஷேகம் பெறலனா அதுக்காக விசுவாசிக்கணும், அபிஷேகம் பெறலனா அதுக்காக காத்திருக்கணும். ரெண்டாவது, இந்த பாத்திரம் எப்படி இருக்கணும்னா, நிரம்பி வழிகிற பாத்திரங்களாக இருக்கணும். மத்தேயுல ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல எண்ணம் பட்டாரு, வந்து இறங்கிட்டாருங்க. இது மத்தேயுல. ஆனா லூக்கால ரொம்ப அழகா சொல்றாரு, ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறி ஜபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல என்ன பண்ணாரா, அவர் மேல இறங்கி வந்தாராம். வந்த உடனே லூக்கா 4 சொல்லுது, அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் ஆவியானவரால வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டாராம். ஆவின் நிறைவுனால வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டாராம். எப்போ ஆவின் நிறைவில் இருந்தாரு. புறா வந்தது உண்மைதான், அது ஆவியானவருக்கு அடையாளம். அந்த வந்த உடனே அவர் ஆவின் நிறைவில் வந்துட்டாரு. ஆவின் நிறைவுனால ஆவியானவரால வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டாரையா. ஆவின் நிறைவு, ஆவின் நிரம்பி வழிதலால வனாந்தரத்து கொண்டு போகப்பட்டாரா. இனி வரப்போற நாட்களில் ஆவின் நிறைவு ஊழியத்தை வளர்ச்சிக்கு நேராய், ஆவின் நிறைவு சபையை வளர்ச்சிக்கு நேராய், ஆவின் நிறைவு குடும்பத்தை வளர்ச்சிக்கு நேராய், ஆவின் நிறைவு தனிப்பட்ட வாழ்க்கை வளர்ச்சிக்கு நேராய் நம்மை ஆவியானவர் நிறைவுனால நம்மளை கொண்டு போக போகிறார். கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறது. ஆவின் நிறைவினால வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறது. ஆவின் நிறைவினால தரிசனங்கள் நிறைவேற போகிறது. ஆவின் நிறைவினால பெருக்கங்கள் அடைய போகிறது. ஆவினால மறுபடியும் துளிர்விட போகிறது. ஆவின் நிறைவாலே கொண்டு போக போகிறார். எங்க விழுந்தேனோ அங்க ஆவின் நிறைவால, எங்க வெட்கப்பட்டேனோ அங்க ஆவின் நிறைவால, எங்க வளர முடியலையோ அங்க ஆவின் நிறைவால, எங்க முன்னேற முடியலையோ ஆவின் நிறைவால ஆண்டவர் என்னை கொண்டு போக போகிறார். அப்ப நிரம்பி வழிகிற பாத்திரங்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நிரம்பி வழிகிற பாத்திரம் தான் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு தேவையாகுது. ஆமென். கோலியாத்தை யாரும் ஜெயிக்க முடியல. கரெக்டா? சத்தமா சொல்லு. கோலியாத்தை யாருமே ஜெயிக்க முடியல. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தானே. எவ்வளவு பேர் இருந்தான் இஸ்ரவேல் அனைவரும், ஒருத்தனால கூட கோலியாத்தை ஜெயிக்க முடியல. அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதாங்க, ஆனா அபிஷேகத்தை நிறைவில்லைங்க. அதான் கோலியாத்தை ஜெயிக்க முடியல யாராலையுமே. ஆனா தாவீது ஏன் ஒருத்த அந்த கோலியாத்தை சந்தித்த 40 நாளும் ஜெயம் எடுக்க முடியாத யுத்த வீரனால, 40 நாளும் ஜெயம் எடுக்க முடியாத சவுலால, 40 நாளும் ஜெயம் எடுக்க முடியாத இஸ்ரவேலால, ஆனா 40 நாளுக்கு பிறகு ஒருத்தன் ஏன் வந்து அதை ஜெயம் எடுத்தான் தெரியுமா? யாரை கொண்டு செய்ய முடியாத காரியத்தை ஒருவனை கொண்டு ஏன் ஆண்டவர் செய்தார் தெரியுமா? யாரை கொண்டு செய்ய முடியாததை ஒருவனை கொண்டு ஏன் செய்தார் தெரியுமா? அந்த பாத்திரம் நிரம்பி வழிந்ததுனாலதான். யாரை கொண்டு செய்ய முடியாததை ஆண்டு ஒருவனை கொண்டு செய்தாரா? இந்த கடைசி நாட்களில் மற்ற சபையை கொண்டு செய்ய முடியாததை உங்களை கொண்டு செய்ய போகிறார். மற்ற ஊழியனை கொண்டு செய்ய முடியாததை உங்களை கொண்டு செய்ய போகிறார். மற்ற ஊழியக்காரி கொண்டு செய்ய முடியாததை உங்களை கொண்டு செய்ய போகிறார். மற்ற விசுவாசிகளை கொண்டு செய்ய முடியாததை யாரை கொண்டு செய்ய முடியாததை அவர் உங்களை கொண்டு
சகலகரா பலவீனப்பட்டதுதான், சோர்வு அடைந்ததுதான், வெட்கப்பட்டதுதான், அவமானப்பட்டதுதான், வீழ்ந்ததுதான். யாரை கொண்டு செய்ய முடியாததை உன்னை கொண்டு தம்முடைய மகிமையை, உன்னை கொண்டு தம்முடைய வல்லமையை, உம்மை கொண்டு தம்முடைய கிரியைகளை, உங்களை கொண்டு தம்முடைய மகத்துவங்களை, உங்களை கொண்டு தேவ ராஜ்யத்தை அவர் காட்சி எழுப்ப போகிறார். நிரம்பி வழிகிற சத்தம் வரலக்கா, நிரப்பப்பட்ட பாத்திரம் இல்லையா, நிரம்பி வழிகிற நிமிஷம் வந்துடுறாரு. யோவான் 4ஆம் அதிகாரம். அக்கா 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 என்ன பாருங்க, நீங்க புரட்டு கிரிட்டு எல்லாம் எனக்கு டைம் ஆயிடும். யோவான் 4ஆம் அதிகாரம். ஏசப்பா ஊழியத்தை முடிச்சுட்டு யாக்கோபு கிணற்றுல போய் உட்கார்றாரு. எங்க? யாக்கோபு கிணற்றுல போய் உட்கார்றாரு. ஒரு அம்மா தண்ணி மூலம் வந்தா, அவரு கையில பேச்சு கொடுக்குறாரு. இவர் நம்ம தாகத்துக்கு என்ன பண்ணு, இவர் தண்ணி கேட்டுன்னு அவ சொல்றா, நீ ஒரு யூதனா இருக்க, நான் ஒரு சமாரியா பெண்ணா இருக்கு, நீ எப்படி எங்களை சம்பந்தம் கலக்கலாம், நீ எப்படி எங்களை தண்ணி கேட்கலாம் அப்படின்னு அவ கேட்டான். ஒன்னு இவர் சொல்றாரு, கேட்கிறவர் இன்னார் என்று அறிஞ்சிருந்தா அவருக்கு ஜீவ தண்ணீரே கொடுப்பேன்னு இவர் சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றா, மெண்டு கொள்ள பாத்திரத்துல கிணறு என்னவா இருக்குது, ஆழமாகுது அவர் சொல்றா. இதுக்கு இவர் சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகமே வராது. அப்ப எதுக்கு தண்ணி கேட்ட? சும்மா அவரை கேட்டேன், நான் உங்களைய கேட்டேன், நான் அவரை கேட்டேன், உங்களை எல்லாம் கேட்கல. நீ எதுக்கு அப்ப தண்ணி கேட்ட? எதுக்கு எதுக்கு சம்பந்தம் கலங்க தான் என் தண்ணியை கேட்டாரு. சம்பந்தம் கலங்க, உனக்கு எனக்கு ஒரு சம்பந்தங்குது. ஆமென். சபைக்கு எனக்கும், ஊழியத்துக்கும், உங்களுக்கும், விசுவாசி உங்களுக்கும், ஊழியனுக்கு எனக்கு ஒரு பெரிய சம்பந்தங்குது. அப்பா கிணறு ஆழமாகுதுப்பா, மெண்டுகளை பாத்திரம் இல்லப்பா, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாக, நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு எனக்கு தாகம் வரும். அப்ப எனக்கு அந்த தண்ணி வேணும். இவர் எந்த தண்ணியை பத்தி பேசிருக்கிறாரு? எவன் வாயை தந்து சொல்லாமா? நான் உங்க வீட்டு கந்த பத்தியா பேசினுக்கிறேன், போர பத்தியா பேசினுக்கிறேன். இவர் ஜீவ தண்ணீரை பத்தி பேசினுக்கிறாரு. அவன் நான் நினைச்சிட்டா இவர் கந்த தண்ணி தான் பத்தி பேசினுக்கிறாரு. எனக்கும் தண்ணி வேணும், எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, எனக்கு இடுப்பு வலிக்குது, எவ்வளவு தூரம் நடந்து வரணும், எனக்கு தண்ணி வேணும், தண்ணி ஒண்ணு அடம் பிடிக்கிறா. சரி தண்ணி தானே வேணும், ஓ புருஷனை போய் கூட்டுவா அப்படின்னு. எனக்கு புருஷனே இல்லைன்ட்டா. தபால் ஆமா இல்லதான் கரெக்ட் தான், ஒன்னா இருந்தா பரவாயில்ல, இருக்குதுன்னு இருப்பா. இல்லன்ட்டா. அவர் சொன்னார், அம்மா உனக்கு 5 இருந்தது. 5 1 2 3 4 5 ஆமா. இப்போது இருக்கிறது யாரு கிடையாது. கேட்டா பாரு, ஒத்துற விட்டாவா, குடத்தியா மருந்து தண்ணியா மருந்து ஊருக்குள்ள கடன்னு ஓடி, எப்பா நான் செய்ததை எல்லாவற்றையும் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. அவர் வந்து பாரு வந்து பாரு வந்து பாரு வந்து பாரு மொத்தவரை கூட்டு வந்துட்டான். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அவனுக்குள்ளே நித்திய 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 காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாய் இருக்குன்னு சொன்னான். தண்ணியை பத்தி தெரியாதவனா கேட்டா, தமிழ் தான் பேசுகிறேன். தண்ணியை பத்தி தெரியாதவனுக்கு என்ன வேணுமா? சூப்பர். இன்னொரு தண்ணியை பத்தி தெரியாது அண்ணா, வெளியே இருக்கிற விஐபி அவர்களே, கெஸ்ட், உங்களை தான் வெளியே உட்கார்ந்து இருக்கிற அந்த காற்றோடு இயற்கையோடு எங்களை காட்டிலும் பக்கவா இருக்கிறீங்க. நீங்க அங்க உங்களுக்கு நல்லா நல்ல சேர்ஸ் எப்படி வேணா சாயலாம், எப்படி வேணா படுத்துட்டு செய்தி கேட்கலாம். ஓகே ஓகே. தண்ணியை பத்தி தெரியாதவனா கேட்டா, சத்தமா வரலையே, மணி 9 ஆயிடுச்சு. தண்ணியை பத்தி தெரியாதவனா கேட்டா, தண்ணியை பத்தி தெரியாதவனுக்கு என்ன வேணுமா? தண்ணியை பத்தி தெரியாதவளுக்கு தண்ணி வேணுமா? தண்ணியை பத்தி தெரிஞ்சவளுக்கு தண்ணி வேணும்னு தண்ணியை பத்தி தெரியாதவளுக்கு தண்ணி வேணுமா? தண்ணியை பத்தி தெரிஞ்சவளுக்கு என்ன வேணாம்? இப்போ தண்ணி வேணும். தண்ணி எனக்கு வேணும்யா, அந்த தண்ணி வேணும்யா எங்களுக்கு. நீ கேட்க போற, எங்களுக்கு அந்த தண்ணி வேணும். ஊழியம் செய்ய அந்த தண்ணி வேணும். எழுப்புதலை கொண்டு வர அந்த தண்ணி வேணும். ராஜ்யத்தை கட்ட அந்த தண்ணி வேணும். சத்துருவை அழிக்க அந்த தண்ணி வேணும். உயிர்ப்பிக்க அந்த தண்ணி வேணும். பலன் கொள்ள அந்த தண்ணி வேணும்யா. எனக்கு அந்த தண்ணி வேணும்யா. ரீபா லாபா ராகா ராதாலா ரீபா லாபா ராஷகலா பலன் கொள்ள உயிர்ப்பிக்கப்பட அந்த தண்ணி எங்களுக்கு வேணும்யா. எங்க ஊழியம் வளர, எங்க சபை வளர, வாலிப தம்பி நீ எழும்ப, வாலிப தங்கச்சி நீ எழும்ப, விசுவாச பிள்ளைகளை கனி கொடுக்க, அப்பா எங்களுக்கு அந்த தண்ணி வேணாம்ப்பா.
தண்ணி இல்லாம தேவராஜ்யத்தை கட்ட முடியாது. தண்ணி இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. தண்ணி இல்லாம எழுப்புதல் வராது. தண்ணி இல்லாம வல்லமை வராது. தண்ணி இல்லாம அபிஷேகம் வராது. தண்ணி இல்லாம கிருபை வராது. தண்ணி இல்லாம தேசத்துல ஒரு காரியத்தை பண்ணவே முடியாது. தண்ணி வேணும். என்ன தண்ணி? இது 4ஆம் அதிகாரம். அப்படியே ஒரு 7ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, பண்டிகையின் கடைசி நாளிலே நின்று சத்தமிட்டு, ஓ தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்துல வந்து பான பண்ண கடவுங்கள். என விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்பட்டு ஓடும் அப்படின்னு சொல்றாரு. யாரை பத்தி சொல்றாரு? தாம் விசுவாசிக்கு அடைய போகிற ஆவியை குறித்து சொன்னாரு. பண்டிகையின் கடைசி நாள் நின்று சத்தமிட்டு, ஓ தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்துல வந்து பானம் பண்ணி. கமான், நீ தாகமா இருக்கிறியா? என்னிடத்துல வந்து பானம் பண்ணிட்டு போ. ஊழியத்துல தாகம்யா, சபையில தாகம்யா, குடும்பத்துல இது தாகம்யா, தேசத்துக்கு நடக்கணும், எங்க சபையில இது நடக்கணும், எங்க பட்டணத்துல நடக்கணும். யாராருக்கெல்லாம் தாகம் இருக்குதோ வா வா, என்னிடத்துல பானம் பண்ணிட்டு போ. பானம் பண்ணிட்டு போ. தாகம் உள்ளவர்கள், சபை குறித்து தாகம், ஊழியத்தை குறித்து தாகம், விசுவாச பிள்ளைகளை குறித்து தாகம், தேசத்துல ஒரு தாகம், பட்டணத்துல ஒரு தாகம், கிராமத்துல ஒரு தாகம், ஊழியத்தில் இது நடக்கிற தாகம். தாகம் உள்ளவர்கள் என்னிடத்துல வந்து பான பண்ண கடவர்கள். தாகம் உள்ளவர்கள் என்னிடத்துல வந்து பானம். உன் தாகம், உன் தாகம், உனக்கு என்ன தாகம் இருக்குது? தாகம் இருக்குதுல இல்லையா? அங்க வெளியே ஒரு கிணறு இருக்குது, போய் செத்துரு உழுந்து. தாகம் இல்ல? அந்த தாகத்தை பத்தி சொல்ல, வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், 2 பிள்ளைகளை பெற்று எடுக்கணும், சொத்து சேர்க்கணும், நகை சேர்க்கணும். இந்த தாகத்தை பத்தி பேசலாமா? அந்த தாகத்தை பத்தி பேசலாமா? அந்த தாகம் தான் இருக்குது உனக்கு தான். சபை குறித்து ஒரு தாகம், ஊழியத்தை குறித்து தாகம், ஆத்மா ஜனங்களை குறித்து ஒரு தாகம், சபை இப்படி இருக்குது அது தாகம். யாரெல்லாம் தாகமாகிறியோ உன் தாகம் நிறைவேறணும். என் கையில வந்து பானம் பண்ணிட்டு போ. அந்த காரியத்தை செய், அந்த காரியத்தை துவங்கு, அந்த காரியத்தை செய்து முடிப்பாயாக. என் பாத்திரம் நிரம்பி. இப்ப 2வது இதை நிரம்பி வழியணும். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தன் நதி நதி ஓடமா, ஓடும் ஓடும். இது ஓடணும், இது விசுவாசி தேங்க கூடாது, ஓடணும். நதி ஓடிட்டே இருக்கணும், ஆண்டவருக்காக ஓடிட்டே இருக்கணும், ஆண்டவருக்காக பிரகாசித்தே இருக்கணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் பண்ணணும். இந்த நதி ஓடோன்னு ஆண்டவர் சொல்றார். ஓகேவா? 2வது எப்படி இருக்கணும்? இப்ப இதெல்லாம் புரியறதுக்கு 2 சம்பவத்தை சொல்ல போறேன், கவனிங்க. பைபிள்லாம் பிரிக்க கூடாது. கானா ஒரு கல்யாணம் தெரியுமா? கானா ஒரு கல்யாணம். ஓகேவா? அங்க ஆண்டவர் போறாரு. அங்க என்ன இல்லை, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது அவர்கள் வந்து சொல்றாங்க. அவர் சொல்றாரு, கச்சாடியில் எதை நெருப்பு சொன்னாரு? அது சாதாரண தண்ணிங்க. எப்பா சாதாரண தண்ணி அது. அந்த தண்ணிக்கு வேற எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணவே கூடாது. அது சாதாரண தண்ணி. அது கிணத்து தண்ணியா, போர் தண்ணியா, எந்த தண்ணி? ஆனா ஆண்டவர் சொன்னாரு, கச்சாடியில தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்னாரு. ஐயா, சாதாரண தண்ணி கச்சாடி நிரப்பப்பட்டதுனால அந்த சாதாரண தண்ணியை கொண்டு ஆண்டவர் செய்தாரு, திராட்சரசமா மாற்றினாரு, சுவையாக மாற்றினாரு. அநேக ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க? திருப்தி அடைஞ்சிட்டாங்க. சாதாரண தண்ணி ஒரு கச்சாடியில நிரப்பப்பட்டதுனால அது திராட்சரசமா மாறிச்சு, அது சுவையாக மாறிச்சு, ஜனங்களுக்கு ஒரு திருப்தி உடுச்சு. சாதாரண தண்ணியே இவ்விதமான காரியத்தை அவர் செய்ய முடியும்னா அதை காட்டிலும் விலை மதிக்க முடியாத அபிஷேகத்தினுடைய தண்ணி என்னுடைய கச்சாடியில ஊற்றப்படமானா விலை மதிக்க முடியாத, விலை மதிக்க முடியாத காரியங்களை, விலை மதிக்க முடியாத கிரியைகளை, விலை மதிக்க முடியாத வல்லமைகளை, விலை மதிக்க முடியாத வளர்ச்சிகளை நம்மை கொண்டு, ஊழியத்தை கொண்டு, பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். மாற்றத்தை உண்டாக்குகிற அபிஷேகம், ஊழியத்தில் மாற்றம், சபையில மாற்றம், ஊழிய வாழ்க்கையில மாற்றம், விசுவாச பிள்ளைங்க வாழ்க்கையில மாற்றம், தரிசனத்தில் மாற்றம், மாற்றங்களை உண்டாக்குகிற காரியத்தை ஆவின் பலத்தாலே, ஆவின் வல்லமையாலே, ஆவின் அபிஷேகத்தாலே, ஆவின் அனலாலே தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். சாதாரண தண்ணி என்ன தண்ணி? சாதாரண தண்ணீரை வச்சு இவ்வளோ காரியத்தை பண்றாருன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தண்ணீர்
எனக்குள்ள இருக்கும்போது என்னென்ன காரியத்திலெல்லாம் பண்ண நினைக்கிறாரோ அந்த காரியத்தை செய்து முடிப்பார். அடுத்தது ஒரு சம்பவம் சொல்ல போறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். ஏமா நான் பாருமா, நீ அம்மா பைபிளை பாக்குற. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல ஒரு விதவை யாரு கையில வந்தா? எலிசா கையில வந்து, திடீர்னு என் புருஷன் செத்து போயிட்டாரு, போகும்போது கடத்தை வச்சுட்டு போயிட்டாரு, கடங்காரன் வந்துட்டான், 2 பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள வந்துட்டான், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. சரி உங்க கையில என்னமா இருக்குது? ஒரு குடம் எண்ணெய் தாங்குது, ஒரு குடத்துல எண்ணெய் தாங்குது. எண்ணெய் அது தலையை தேய்க்கிற எண்ணெயா சமைக்கிற எண்ணெயா எனக்கு தெரியாது. ஒரு குடத்துல இருக்கிற எண்ணெய் தான், ஒரே ஒரு குடத்துல எண்ணெய் தான் இருக்குது. ஆனா ஒரு குடத்துல இருக்கிற எண்ணெய் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அடிமதனை மாறாது, கடன் பிரச்சனை மாறாது, எதிர்கால வாழ்க்கையை திட்ட முடியாது. ஆனா ஒரு குடத்துல இருக்கிற எண்ணெய் என்னவாச்சுன்னா, அயல் வீட்டுக்காரத்துல போய் என்ன பண்ணு, வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கின்னு வந்து உள்ள போய் கதவை மூடி ஒரு பாத்திரத்துல எண்ணெய் இன்னொரு பாத்திரத்தை என்ன பண்ண வேண்டாம்? வார்க்கப்பட வேண்டாம், வார்க்கப்பட வேண்டாம், நிரப்பப்பட வேண்டாம், கொண்டு போக வேண்டாம். கொண்டு போய் பாத்திரம், ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஃபுல்லா எண்ணெய் ஆயிடுச்சு. போய் தேவ மனிதனுக்கு எலிசாவுக்கு அறிவிச்ச போது அவர் சொன்னார், நீயும் கடத்தை விட்டு கடத்தை தீர்த்து நீயும் பிள்ளையான ஜீவனை பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். சாதாரண என்னதாங்க? சாதாரண எண்ணெய் இன்னொரு பாத்திரத்துல நிரப்பப்பட்டதுனால அடிமைதனம் மாறியது, கடன் பிரச்சனை மாறியது, எதிர்கால வாழ்க்கையில வாழ்வதற்கு எல்லா விதமான சாதாரண தண்ணி சொன்ன சாதாரண எண்ணெய் இன்னொரு பாத்திரத்துல நிரப்பப்படும் போது சாதாரண எண்ணெயை கொண்டு இவ்வளவு காரியத்தை செய்றார்னா, விலை மதிக்க முடியாத எண்ணெய் அவருக்குள்ள இருக்கிற எண்ணெய் எனக்குள்ள வார்க்கப்படும் போது, அவருக்குள்ள இருக்கிற எண்ணெய் சபையில வார்க்கப்படும் போது, அவருக்குள்ள இருக்கிற எண்ணெய் ஊழியர் மேல வார்க்கப்படும் போது, அவருக்குள்ள இருக்கிற எண்ணெய் சகோதரா உனக்குள்ள வார்க்கப்படும் போது, அவருக்குள்ள இருக்கிற எண்ணெய் வார்க்கப்பட போகிறது, டிரான்ஸ்மிஷன் ஆக போகிறது, வார்க்கப்பட போகிறது. அந்த எண்ணெயை கொண்டு செய்ய போகிறார். அந்த எண்ணெயை கொண்டு உன் பாத்திரத்தில் இருக்கிறதான எண்ணெயை கொண்டு தேசத்தில் செய்ய போகிறார், பட்டணத்தில் செய்ய போகிறார், கிராமத்தில் செய்ய போகிறார், ஊழியத்தில் செய்ய போகிறார், குடும்பத்தில் செய்ய போகிறார், 140 கோடி மக்கள் மத்தியில் செய்ய போகிறார், அரக்கோணத்தில் செய்ய போகிறார், திருத்தணியில் செய்ய போகிறார், கிராமத்தில் செய்ய போகிறார். இந்த எண்ணெயை கொண்டு கர்த்தர் ராகாரா பாபா ஷேகே சாதாரண தண்ணிங்க, சாதாரண எண்ணெய்ங்க, விலை மதிக்க முடியாத அந்த தண்ணி எனக்குள்ள இருக்கும்போது, எண்ணெய் எனக்குள்ள இருக்கும்போது, 2வது வெள்ளியாகவோ பொன்னாகவோ மரமாகவோ மண்ணாகவோ இருக்காம நீங்க உபயோகப்படணும்னா இந்த பாத்திரம் நிரம்பி வழினுங்க. 3வது வேகமா எடுத்துக்கொள்ளலாம், இன்னும் 10 நிமிஷம் இருக்கிறது. அப்போஸ்தலர் 6:8-9, அப்போஸ்தலர் 16:5. சரி, இவன் யாரு? எப்பா இந்த ஸ்தேவான் யாருன்னா, இன்னும் ஒரு அப்போஸ்தலர் கிடையாது. இவர் சாதாரண ஒரு பந்தி விசாரிப்பு செய்யக்கூடியவன். சபையில ஒரு பிரச்சனை வந்துச்சு. சபையில என்ன வந்துச்சு? ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, இங்க பாருங்க, அந்த 1ஆம் வசனம் சொல்லுது. வாசிங்க பாஸ்டர், யாராவது வா. சூப்பரா. நாட்களிலே சீசர்கள் பெருகின போது, ஓகே, கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகளை அன்றாட விசாரிக்க திட்டங்களை விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கிரேக்கரானவர்கள் எபிரேயருக்கு விரோதமா என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. எதுக்கு முறுமுறுக்கிறானா, இந்த விதவைகளை சரியா பாக்குறது கிடையாது, கவனிக்கிறது கிடையாது, உணவு கொடுக்கறது கிடையாது, முறுமுறுக்கிறாங்க. இவங்க அங்கிருந்து வந்து, எப்பா நாங்க ஊழியம் செய்யறதா, பிரசங்கம் பண்றதா, உனக்கு நாங்க இது பண்றதா, அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு தண்ணி ஊத்துற வேலையா எனக்கு, சாப்பாடு போடுற வேலையா எனக்கு, நீங்க செய்யற வேலையை நீங்க செய்யணும், நாங்க செய்யற வேலையை நாங்க செய்யணும். ஓகேவா? நீங்க செய்ய வேண்டிய வேலைங்குது, அவளுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்வாங்க. இப்போ நீ என்ன பண்ணு, இது பிரச்சனை வந்துனே தான் இருக்கும். இதுக்கு 7 பேர் என்ன பண்ணு, நேமி. அந்த 7 பேர்ல ஒருத்தன் தான் யாரு? இந்த ஸ்தேவானுங்க. இவனுக்கு என்ன வேலை? விதவைகளை கவனிக்க, பந்தி விசாரிப்புக, அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதுதாங்க இவனுக்கு வேலை. இவன் இந்த வேலையை செய்ய வேண்டியவன் அந்த வேலையை செய்யறான். இப்ப பாத்தீங்கன்னா, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனால் ஜனங்களுக்குள்ள
பெரிய 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 அற்புதத்தையும் அடையாளங்கள் என்ன பண்ணிட்டான், செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா மேட்ருன்னு பார்த்தா, நான் அதையும் செய்வேன், இதையும் செய்வேன், அதையும் செய்வேன், இதையும் செய்வேன். என்னடா செய்யறான்னு நானும் போய் பார்த்தேன். பந்தி விசாரிப்பேன்னு அவ்வளவு துடிக்கிறான். அற்புதம் இவ்வளவு கொண்டு இவ்வளவு நடக்குது, அடையாளம் நடக்குது, என்னடா இப்படி பண்றான்னு நானும் எட்டி பார்த்தா அவன் ஃபுல்லா எதுல நிறைந்திருக்கிறான் தெரியுமா? அந்த பாத்திரம் விசுவாசத்தால ஃபுல்லா நிறைந்திருக்குதுயா. பாத்திரம் எப்படி தெரியுமாகுது? விசுவாசத்துல நிறைந்து இருந்ததுனால அற்புதம் அவனை கொண்டு நடக்குதையா. விசுவாசத்தில் நிறைந்திருந்தனால அடையாளம் அவனை கொண்டு நடக்குதையா. விசுவாசத்தில் நிறைந்திருந்ததுனால ரட்சிப்பு அவனை கொண்டு நடக்குதையா. விசுவாசத்தில் நிறைந்திருந்தனால சத்துரு வெட்கப்படுகிறானையா. விசுவாசத்தின் நிறைவு அற்புதம், விசுவாசத்தின் நிறைவு அடையாளம், விசுவாசத்தின் நிறைவு தேவ ராஜ்யத்தை கட்டுதல், விசுவாசத்தின் நிறைவு எழுப்புதல், விசுவாசத்தின் நிறைவு பட்டணத்தை அசைவு. விசுவாசத்தில் நிறைந்திருந்தான். அதுல திருப்தியா இல்ல. எதுல திருப்தியா இல்ல? எதுல சீக்கிரம் சொல்லி, எதுல திருப்தியா இல்ல? பந்தி விசாரிப்புல திருப்தியா இல்ல. ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும். ஏன் உன்னை கொண்டு ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டா தெரியுமா? சகோதரா, உன்னை கொண்டு ஏன் ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டா தெரியுமா? நீ மாத்திரம் இதை செய்ப்பா, அதை செய்ப்பா, அப்படி செய்ப்பா, அப்படி செய்தா நல்லா இருக்குன்னு நீ மாத்திரம் கேட்கறல. உன்னை கொண்டு ஏன் எதுவும் செய்ய மாட்டா தெரியுமா? நீ நம்பணும், என்னை கொண்டு ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னாதான் உன்னை கொண்டு ஏதாவது அவர் செய்வாரே. இப்ப சொல்லுப்பா, உங்களை கொண்டு ஏன் செய்ய மாட்டேன்றாரு? இப்போ நான் மேலதான் சத்தம், எனக்கு மேலதான் சத்தம் வந்து இருக்குது, கீழே வர மாட்டேன். உங்களை கொண்டு ஏன்பா செய்ய மாட்டேறாருன்னா, என்னை கொண்டு ஏதாவது செய்யணும்னு நீ என்ன பண்றது கிடையாது, சொல்றது கிடையாது. உங்களை கொண்டு ஏன் செய்யலனா இப்ப வாயை திறந்து சொல்லு, எங்களை கொண்டு ஏதாவது, எங்களை கொண்டு ஏதாவது எங்க தேசத்துல, எங்களை கொண்டு ஏதாவது எங்க பட்டணத்துல, எங்களை கொண்டு ஏதாவது எங்க கிராமத்துல, எங்களை கொண்டு ஏதாவது ஊழியத்துல, எங்களை கொண்டு ஏதாவது சபையில, எங்களை கொண்டு ஏதாவது எங்கள் குடும்பத்தில், எங்களை கொண்டு பலவீனப்பட்ட பாத்திருந்தா, சோர்வடைந்த பாத்திருந்தா, தள்ளப்பட்ட பாத்திருந்தா, ஞானமற்ற பாத்திருந்தா, எங்களை கொண்டு எங்களை கொண்டு எங்களை கொண்டு அவர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். நிறைந்திருந்தான். சொல்லுங்க பிரதர், நிறைந்திருந்தான். ஃபர்ஸ்ட் பாத்திரம் சுத்தமா இருக்கணும், ரெண்டாவது பாத்திரம் நிரம்பி வழியணும், மூணாவது பாத்திரம் நிறைந்திருந்தான். அந்த நிறைவு வந்துட்டா போதும். உன்னை யாரும் ஊக்குவிக்க வேண்டாம், உன்னை யாரும் என்கரேஜ் பண்ண வேண்டாம், உனக்கு யாரும் அழைப்பு கொடுக்க வேண்டாம். அந்த நிறைந்திருந்தா அது உன்னை வெளியே கொண்டு வந்துடும். எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறவன அவனை வெளியே கொண்டு வந்துடும். இனி வரப்போற நாட்கள்ல உங்க ஊழியத்தின் மகிமைய, சபையின் மகிமைய, கிரியைகளை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அபிஷேகம், விசுவாச வாழ்க்கை பலர் பார்க்கபடி, அற்புதங்களை பார்க்கபடி, அடையாளத்தை பார்க்கபடி, கிரியைகளை பார்க்கபடி, மகத்துவத்தை பார்க்கபடி, மகிமையை பார்க்கபடி, வளர்ச்சியை பார்க்கபடி, வெளியே 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 அவர் கொண்டு வர போகிறார். 16:5 சீக்கிரம். சபைகள் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு, அதனாலே சபைகள் எல்லாம் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு, விசுவாசத்திலே பலனடைந்து, விசுவாசத்திலே நிலைத்திருந்து, விசுவாசத்தை காத்து கொண்டு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கேட்கலக்கா, நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பெருகிட்டே
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஏ பவுலே, இவ்வளவு காரியத்தை செய்தியே, என்னடா ரகசியம்? என்ன கொண்டு, பேதுருவை கொண்டு, யாக்கோபை கொண்டு, யோவானை கொண்டு, பிலிப்பை கொண்டு, இவர்களை கொண்டு செய்ய முடியாதது உன்னை கொண்டு கர்த்தர் செய்தாரு. என்ன ரகசியம் தெரியுமா? நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்த, விசுவாசத்தை. நிந்த வரும்போது, அவமானம் வரும்போது, நிர்வாணம் வரும்போது, பசி வரும்போது, நாசம் மோசம் வரும்போது, பற்றை வரும்போது, கொலை குத்து வரும்போது, அவமானம் வரும்போது, சிறை வரும்போது, சவுக்கு வரும்போது, நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடிச்ச. ஊழியத்தின் ரகசியம், ஊழியத்தின் வளர்ச்சி, சபையுடைய பெருக்கத்தின் ரகசியம், அப்பா மேல இருக்கிற விசுவாசத்தை காத்து கொண்டேயா நான். ஓகே, நாலாவது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ண போறேன். நேரம் வந்துடுச்சு. ரோமியா 18ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஓகே, 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிச்சு. வசனம் ஓகே பிரதர், எல்லாம் பையில மூட்டுருங்க, எல்லாம் பையில மூட்டுருங்க. முதல்ல என்ன சொன்ன? உள்புறம் சுத்தம், இரண்டாவது நிரம்பி வழிகிற பாத்திரம், மூணாவது விசுவாசத்தின் நிறைவு, நாலாவது எல்லாம் பையில மூட்டுருங்க. எல்லாம் பையில மூட்டுங்க. என்ன பாருங்க, ரோமியா 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்க என் வார்த்தையை உனக்கு என்ன பண்ணுவேன், தெரிவிப்பேன்னு சொல்லி அனுப்புனார். நேரா எழுந்து குயவன் வீட்டுக்கு போனாரு. போனா குயவன் அழகான ஒரு மண் பாண்டத்தை தன் திருகையில வைத்து என்ன பண்றாரு, அவர் வளைத்து கொண்டே இருந்தாருங்க. வளைந்துகிட்டே இருக்கும் போது திடீர்னு என்னவாயிடுச்சு, அது கெட்டு ஒண்டிடுச்சு. அது கெட்டு உடையுதுன்னா மண்ணு சரியா பெசலைன்னு அர்த்தம். அது கெட்டு உடையுதுன்னா தண்ணி அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். அது கெட்டு உடையுதுன்னா மண்ணோடு கூட சேர்ந்து ஏதோ ஒரு வேற ஒரு பொருள் இருக்குதுன்னு அர்த்தம். இது கெட்டு உடைஞ்சிடுச்சுங்க, தூக்கி போடல. மறுபடியும் தன் பார்வைக்கு அதை சரியாய் செய்ய, தன் பார்வைக்கு சரியாய் கண்ட மறுபடியும் வேற பாத்திரத்தை எடுத்து என்ன பண்ணிட்டாரு, உடைஞ்ச பாத்திரம், கெட்டு போன பாத்திரம், நசுக்கப்பட்ட பாத்திரம், இல்லாத பாத்திரத்தை மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, தன் பார்வைக்கு ஏத்த மாதிரி சரியா என்ன பண்ணிட்டாரு, உருவாக்கிட்டாருங்க. இப்போ எரோமியாவுக்கு ஆண்டுடைய வார்த்தை வருது, அப்பா அந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா? எனக்கு உடைக்கப்பட்டாயோ, எனக்கு கெட்டு போனாயோ, எனக்கு நசுக்கப்பட்டாயோ, எனக்கு என்னை விட்டு விலகி போனாயோ, எனக்கு மறந்தாயோ, மறுபடியும் உன்னை கெட்டு போன உன்னை, உடைக்கப்பட்ட உன்னை, ஆமா மறந்த உன்னை மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா? குயவன் கையில இருக்கிற களிமண் போல நீங்க எல்லாம் என் கரத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டாரியா. உபயோகப்படணுமா, நற்கிரைகள் உண்டாகணுமா, கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கணும்னா குயவன் கரத்துல நாம் இருக்கணும். ஒரு கிராமத்துக்கு போனேன், முடிச்சிட்டாங்க அவ்வளவுதாங்க. ஒரு கிராமத்துக்கு போனேன் கிராம ஊழியம் செய்ய. அங்க போனா ஒரு பாத்திரத்தை குயவன் வளைந்து கொண்டிருந்தார். எனக்கு ரொம்ப ஆசையா வந்துச்சு. 10 நிமிஷமா நிக்கிறேன், அவர் எப்படியெல்லாம் வளைக்கிறாரோ பார்த்துன்னு இருக்கிறேன். திடீர்னு அவரை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன், ஐயா எனக்கும் ரொம்ப ஆசையாகுது, நானும் அதை வளைக்க விரும்புறேன்னு. உனக்கு வளைக்க தெரியுமான்னு கேட்டாரு. இல்லையா நான் பார்த்துருக்கிறேன், அது சுத்துது, நீ கையெல்லாம் தூக்குறீங்க, எனக்கு ஆசையாகுது. வராதுப்பா. இல்லையா எனக்கு வரணும்னு ஆசையாகுதுயா. என்னை உட்கார வச்சிட்டாரு. அதை சுத்த விட்டாரு பாரு, அது சுத்துதோ இல்லை, இப்ப நான் சுத்துறேன் மாறி, நான் சுத்துறேன், சர்க்குன்னு சுத்த விட்டு கையை வைக்க சொன்னார். மொத்த மண்ணு என் வயிற்றுல இருக்குது. ஐயா மொத்த மண்ணு எங்க இருக்குது? சத்தமா சொல்லு, மொத்த மண்ணு எங்க இருக்குது? மொத்த மண்ணு என் வயிற்றுல இருக்குது. என் கைக்கு வெளியே வந்து பானை வரல, கொம்பு மாதிரி வருது. ஐயா எனக்கு உருவாக்க தெரியாதையா, குயவனுக்கு தான் அதை சரியா உருவாக்க தெரியும். குயவனுக்கு தான் அதை சரியா உருவாக்க தெரியும். நம்ம எல்லாம் யாரு கரத்துல இருக்குன்னு தெரியுமா? குயவன் கரத்துல இருக்கணும்.
குயவன் கரத்திலிருந்து ஆண்டவரே, அவர் நம்மை உருவாக்குவதற்கு, அவர் நம்மை வளைப்பதற்கு, கெட்டு போன நம்ம, உடைக்கப்பட்ட நம்ம, நசுக்கப்பட்ட நம்ம, விலகி இருக்கிற நம்ம, தரிசனம் இல்லாத நம்ம, ஆமா பொறுப்பு இல்லாத நம்ம மறுபடியும் வேற பாத்திரமாய் தன் பார்வைக்கு இந்த 2025 என் பார்வைக்கு ஏற்ற வண்ணமாய் ஊழியத்தை, என் பார்வைக்கு ஏற்ற வண்ணமாய் சபையை, என் பார்வைக்கு ஏற்ற வண்ணமாய் விசுவாச பிள்ளைகளை, என் பார்வைக்கு ஏற்ற வண்ணமாய் உங்களை உருவாக்க போகிறேன், வளைக்க போகிறேன், பயன்படுத்த போகிறேன், நிமிர நிற்க செய்ய போகிறேன், துளிர்விட செய்ய போகிறேன். அவர் கடத்தில் இருக்கணும். இப்போ இது ஒரு பாத்திரங்க. இது என்ன பாத்திரம்? இது ஒரு சமைக்கிற பாத்திரம். 1 கிலோ அரிசி சமைக்கிற பாத்திரம். இதோட விலை வந்து 400 ரூபான்னு வச்சுக்கணும். மணி டைம் வந்து 9:20 ஆக போகுது. வாங்கிட்டு போறேன், 10 நிமிஷத்துல கீழே போட்டு இந்த பாத்திரம் நசுங்கிடுச்சு. மறுபடியும் கடைக்கு வரேன், சார் என் கவன குறைவினால இந்த பாத்திரம் என் கையை விட்டு விழுந்து ஒண்டிச்சு சார், இந்த பாத்திரத்தை வேற பாத்திரம் கொடுன்னா என்ன பண்ண மாட்டான், சொந்தக்காரனாதோட கொடுக்க மாட்டான். வேற பாத்திரமா வாங்கினா, இதை நான் 350 ரூபாய்க்கு வாங்கினல, அதை அப்படியே பழைய கடை அது போட்டுட்டு இப்ப வேற பாத்திரம் தான் வாங்க. இப்போ என்னைக்கு நசுக்கப்பட்டதோ, என்னைக்கு உடைக்கப்பட்டதோ அன்னைக்கே முழுமை போயிடுச்சு. இதை பயன்படாதுங்க. இது முழுமையா அவர் கரத்துல இருந்தாதான் இது பயன்படும். உடைக்கப்பட்டது, கெட்டு போனது, நசுக்கப்பட்டது, விலகி போனது ஒரு காலம் பயன்படாதுங்க. முழுமையா அவர் கரத்துக்கு நம்ம